இறப்பு என்றால் என்ன? ஓர் ஆழமான பார்வை. அனைவருக்கும் வணக்கம். இறப்பு, இது பலருக்கு ஒரு முடிவு. ஆனால் உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நான் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய கமுக்கங்களில் ஒன்றைப் பற்றி பேசப் போகிறேன். இறப்பு, மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயந்து, தேடி, புரிந்து கொள்ள போராடி வரும் ஓர் உண்மை. இறப்பு என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம். அது ஒரு கதவை மூடுவது போல் உணர்வது, ஆனால் மீண்டும் மற்றொரு கதவு திறக்கிறது. நாம் உடல் என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் இந்த உடல் ஓர் ஆடை போன்றது. அது பழையதாகும்போது, அது தேய்ந்து போகும்போது, அது கிழிக்கப்படும்போது, ஆன்மா அதை விட்டு வெளியேறுகிறது. இறப்பு என்பது ஆன்மாவின் மாற்றம் மட்டுமே. உடல் என்பது மண்ணின் பாகங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான். இந்த 5 கூறுகளையும் இணைத்து தன்னைத்தானே உருவாக்கும் ஒரு வீட்டைப் போல ஒரு நாள் அது மீண்டும் பிரிக்கப்பட வேண்டும். நாம் அதை ஒரு நிலத்தில் புதைக்கிறோம், ஆனால் அதில் ஒரு பெரிய வினா உள்ளது. நாம் ஏன் அதை புதைக்கிறோம்? நாம் அதை புதைத்தால் அது ஒரு தண்டனை அல்ல, அது இயற்கையின் முறைமை. உலகின் மிகச்சரியான, மிகவும் அறநெறியான, மிகவும் அற்புதமான சூழ்நிலை. ஒரு விதை தரையில் விழும்போது அது இறந்துவிடும். அது இறக்கவில்லை என்றால் செடியாக, மரமாக வளராது. அழிவு இல்லாமல் புதிதாக எதுவும் வளராது. அதேபோல் இறப்பு இல்லாமல் வாழ்க்கை செடிக்காது. நாம் பிறக்கிறோம் என்ற பொருளில் ஆன்மா ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது. இந்த வாழ்க்கை அந்த பயணத்தில் ஓர் அத்தியாயம் போன்றது. அத்தியாயம் முடிந்தால் புத்தகம் மூடப்படாது. அடுத்த அத்தியாயம் திறக்கும். பிறப்பு, வளர்ச்சி, அனுபவம், இறப்பு, மறுபிறப்பு, இப்படித்தான் பிறக்கின்றன. இந்த செயல்முறையை நீங்கள் கவனித்தீர்களா? இறப்பிற்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பயந்தாலும் இறப்பு வராமல் போகுமா? இயற்கையும் பயப்படுவதில்லை. காற்று முடிவடையாது, அது அதன் பாதையை மாற்றும். ஆனால் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும். இவ்வாறு வாழ்க்கை இருக்கும். நம் உடல் மட்டுமே வாழ்க்கையில் இருக்கும். நம் ஆன்மா பிறப்பையும் இறப்பையும் அடைவதில்லை. அப்படியானால் இறப்பை ஏன் ஒரு முடிவாக பார்க்கிறோம்? நாம் ஏன் உடலால் மட்டுமே வாழ்கிறோம்? உடலில் அன்பு, உடலில் ஆசை, உடலில் பற்று, உடலில் அடையாளம். எனவே உடல் போகும்போது நம் உலகம் போவது போல் உணர்கிறோம். மாலையில் நாம் பழைய ஆடையை கழற்றிவிட்டு காலையில் புதிய ஆடை ஒன்றை அணிகிறோம். அதேபோல் ஆன்மா ஓர் ஆடையை கழற்றிவிட்டு மற்றொரு ஆடையை அணிகிறது. அந்த நீக்குதல் மாற்றுதல் செயல்முறைக்கு நாம் வைத்த பெயர் இறப்பு. அப்படியானால் உண்மையான பொருள் என்ன? இறப்பு அழிவல்ல, இது மாற்றம். இது ஒரு நகரும் படிக்கட்டு. இது நம்மை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. உடல் செல்கிறது, ஆனால் நாம், அதாவது தூய வாழ்க்கை, ஒருபோதும் அழியாது, நீங்காது. நாம் ஏன் கழற்றுகிறோம் என்ற வினாவிற்கு மற்றொரு ஆழமான விடை உள்ளது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், துய்த்துணர வேண்டும், வளர வேண்டும். ஆன்மாவின் முழு பயணத்தையும் ஒரே பிறவியில் முடிக்க முடியாது. எனவே இறப்பு என்பது ஒரு மாற்றம். எடுத்துக்காட்டாக, 10ஆம் வகுப்பு முடிந்தால் நீங்கள் 11ஆம் வகுப்பிற்குச் செல்வீர்கள். 10ஆம் வகுப்பு முடிந்ததால் உங்கள் வாழ்க்கை முடிவடையாது. அதேபோல் இறப்பு என்பது உடலில் ஆன்மாவின் இவ்வுலக வாழ்க்கை முடிந்து அடுத்த கட்டத்தை தொடங்கும் ஒரு கட்டம். சில ஆன்மாக்கள் புதிய விடயங்களை துய்த்துணர பிறக்கின்றன. சில ஆன்மாக்கள் பழைய செயல்களின் பின்விளைவுகளை தீர்க்க பிறக்கின்றன. சில ஆன்மாக்கள் மற்றவர்களை உயர்த்த பிறக்கின்றன. இறப்பு என்ற இந்த விளையாட்டில் ஒரு இடைவெளி உள்ளது. இது முடிவல்ல. இறப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே காரணம் அடிமைத்தனம். உடலுக்கு அடிமைத்தனம், உறவுகளுக்கு அடிமைத்தனம், பொருட்களுக்கு அடிமைத்தனம். ஆனால் எல்லாவற்றைப் போலவே அடிமைத்தனத்திற்கும் ஒரு காலம் உண்டு. வினா: உடல் இறந்திருந்தால் அந்த பிணைப்புகள் உடைக்கப்பட வேண்டும். நாம் அப்படித்தான் நினைப்போம். இறப்பு அப்படி இருந்தால் அது ஏன் வலியையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது? விடை: உடல் இறந்தவுடன் மனம் அதன் பிணைப்புகளை பிடித்துக் கொள்கிறது. ஆனால் ஆன்மா அமைதியாக பெறுகிறது. ஒரு பறவை கூட்டிலிருந்து பறக்கும்போது அது இறப்பிற்கு பயப்படத் தேவையில்லை. இறப்பு வாழ்க்கையின் எதிரி அல்ல, வாழ்க்கையை முழுமையாக வாழக் கற்றுக்கொள்ளும் ஆசை. அது நாளை இல்லை என்ற உணர்வு இன்று நம்மை வாழ வைக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளும் வாழ்க்கையின் உண்மையைச் சொல்கின்றன: பிறப்பு மற்றும் இறப்பு. நாம் ஒன்றிலிருந்து தொடங்குகிறோம், இன்னொன்றிலிருந்து தொடர்கிறோம். இவை இரண்டும் ஒரு வட்டம். இந்த வட்டம் பிறப்பு என்னும் அடிமைத்தனத்தில் நம்மை பிணைந்துள்ளது.
இந்த அடிமைத்தன வட்டத்திலிருந்து வெளியேறுவது விடுதலை என்று நமது பண்டைய வாஞ்சியர்கள் சொன்னார்கள். இறப்பை ஒரு முடிவிலிருந்து ஒரு தீர்வாக மாற்றும்போது பயம் முடிகிறது, அமைதி தொடங்குகிறது. வாழ்க்கை ஒரு பெரிய பரிசு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பயப்படுவதற்கு நாம் இங்கு இல்லை. புரிந்து கொள்ளவும், துய்த்துணரவும், வளரவும் நாம் இங்கு இருக்கிறோம். நாம் நமது முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களின் பின்விளைவுகளைத் தவிர எதையும் இங்கு கொண்டு வரவில்லை. நமது தற்போதைய பிறவியில் செய்த செயல்களின் பின்விளைவுகளைத் தவிர எதையும் நம்முடன் எடுத்துச் செல்லப் போவதில்லை. நாம் வந்த வழியில் செல்ல வேண்டும். இறப்பு கொடுமையல்ல, இறப்புதான் இரக்கம். நாம் நிலையாக இருந்தால் நாம் வளரமாட்டோம். நாம் நிலையாக இல்லாவிட்டால் மட்டுமே நாம் மேலும் மேலும் உயர முடியும். இறப்பு என்பது நமது உண்மையான தன்னியத்தை நினைவுறுத்தும் ஒரு கொடை. உடல் சிறிது காலத்திற்குரியது, பட்டறிவு சிறிது காலத்திற்குரியது, உறவுகள் சிறிது காலத்திற்குரியது. ஆனால் ஆன்மா நிலைபேறானது. அது எப்போதும் இருக்கிறது, அது எப்போதும் இருக்கும். இறப்பு ஒரு முடிவாக இருந்தாலும் அது ஒரு தொடக்கமும் கூட. வாழ்க்கை ஒரு பயணம் போல் தோன்றினாலும் அது ஒரு பாடம். இரண்டும் சேர்ந்து இந்த அழகான அண்டத்தில், இந்த உலகில் வாழ ஒரே ஒரு உண்மை மட்டுமே உள்ளது. ஷேக்ஸ்பியரின் ஹாம்லெட், அங்கம் 5, காட்சி 2. இப்போது இருந்தால் அது வரப்போவதில்லை. வரப்போவது இல்லை என்றால் அது இப்போதே இருக்கும். இப்போது இல்லை என்றால் ஆனாலும் அது வரும். ஆயத்த நிலைதான் எல்லாம். இது ஹாம்லெட்டின் தயக்கத்திலிருந்து இறப்பை எதிர்கொண்டாலும் கூட ஊழ் மற்றும் இறையருளை அமைதியாக ஒப்புக்கொள்கிறது. இறுதிச் சண்டைக்கு முன் ஹாம்லெட் ஊழை ஏற்றுக்கொள்வது, அதாவது நிகழ்வுகள் இப்போதோ அல்லது பின்னரோ அவை நடக்க வேண்டியபடி வெளிப்படும் மற்றும் ஆயத்த நிலைதான் எல்லாம். நாம் இறப்பை புரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையை உண்மையாக வாழ முடியும். நாம் உடல் அல்ல, நாம் அழிவின்றாத வாழ்க்கை. பிறப்பு நம் இவ்வுலகப் பயணம், இறப்பு வேறொரு வாழ்க்கைக்கான உடலில் ஏற்படும் மாற்றம். நாம் மௌனம், நாம் ஆன்மாக்கள், நாம் நிலைபேறவர்கள். இறைவனே திரு உண்மை, உண்மையே இறைவன். இது அறிவு மற்றும் உண்மைக்கான நமது பயணம். அனைவரும் உண்மையை உணரட்டும், மௌனமாக வாழட்டும். உண்மையான அறிவை பெறும் இந்த பாதையில் சிறிது நேரம் என்னுடன் பயணித்ததற்கு நன்றி. நீங்கள் அருளாசி பெற்றவர்கள்.